ஒன் சைடு லவ் பண்ணாத ஆண்களே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து ஒன் சைடு லவ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு ஒன் சைடு லவ் நம்மளுக்கு வந்து ஞாபகப்படுத்த ஒரு படத்தை பார்த்து நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல்வுட் ரிவ்யூ. ஆகாஷ் பாஸ்கரன் அவர் டைரக்ஷனில் அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகன் இவங்களாம் நடித்து வெளிவந்திருக்க ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவியான இதயம் முரளி. இந்த படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். படத்தில் கதை எங்கே ஆரம்பிக்குன்னா, படத்தில் கதாநாயகி வந்து நியூயார்க்லேருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சிஇஓவாக இருக்காரு ஒரு நிறுவனத்துக்கு. இதயா அவர் பேர். தனக்கு வந்து ஒரு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த மேரேஜுக்காண்டி இந்தியாவுக்கு வந்து போகிறாரு. விமானத்தில் வந்து போயிட்டு இருக்கப்போ சந்திக்கிறாரு. அப்போ வந்து ஒரு கடந்த காலத்தை பேசுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ வந்து அவர் கடந்த காலமான பள்ளி வாழ்க்கையும் கல்லூரி வாழ்க்கையும் அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. அதே நேரத்தில் இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது, அவரோட காதல் வந்து ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஒன் சைடில் அது அவருக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அவரோட வாழ்க்கை வந்து கடந்த காலம் எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த காதலை வெளிப்படுத்தாமே வந்து போயிருப்பாரு. அப்புறம் எப்பறம் வந்து கல்யாணம் பண்ண போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நம்மள எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு ஆகாஷ் பாஸ்கரன். அதனால கொஞ்சம் நல்லாவே போயிருக்கு. அந்த ட்விஸ்ட்டை நான் வந்து இப்போ சொல்ல விரும்பல. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துல வந்து என்ன ஒரு பேசிக் என்ன எத்திக்ஸ்னா, இளைஞனின் மனம் போராட்டத்தையும் அவர் வந்து காதலை வந்து எப்படி வந்து வெளிப்படுத்த முயற்சிக்கிறாரு, கடைசி வெளிப்படுத்த முடியாமல் போகுது அப்படிங்கிறத வந்து நல்ல தத்ரூபமாக காமிச்சிருப்பாரு டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன். வந்து இந்த படத்தோட கதாநாயகன் அதர்வா வந்து அவரோட அப்பா முரளி ஒரு படமான 1991 வந்து இதயம், அந்த படத்துல வந்து ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி. அதனால நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருக்கும். படத்துல முக்கிய வேடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதர்வா, பிரீத்தி முகுந்தன், கயாடு லோகர், நட்டி, கதாநாயகனோட நண்பர்கள் நடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா ரக்ஷன், பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் டிராவிட், அப்புறம் நிகாரிகா, தமன் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் சிறப்பு தோட்டத்தில் வந்து பகத் பாஸ்கர் பண்ணியிருக்காரு. படத்தோட பிளஸ் என்ன கேட்டீங்கன்னா, அதர்வா வந்து அவரோட ஆக்டிங் சொல்லியே ஆகணும். காதலை சொல்ல தயங்குற ஒரு இளைஞனின் தயக்கத்தையும் மன போராட்டத்தையும் வந்து மிக இயல்பாக வந்து வெளிப்படுத்திருப்பாரு அவரு. இதே முரளி அப்படி டைட்டிலுக்கு வந்து இந்த படம் ஒருத்தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தன் தான் சொல்லுவேன். நல்லாவே இருந்திருக்கு. இந்த படத்துல காமெடி சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். ரக்ஷன், சுதாகர், டிராவிட் செல்வம் மற்றும் தமன் இவங்க காமெடி சீன்ஸ் நல்லாவே அல்டிமேட்டா இருந்திருக்கு. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்லாவே ரசிக்கும்படி இருந்திருக்கு இந்த படத்துல. அப்புறம் வந்து சுதாகர் பத்தி சொல்லணும். பரிதாபங்கள் சுதாகர் தனுஷ் படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க சுதாகரை வச்சு. தனுஷ் படத்துல வந்து ஒரு காதல் கொண்டேன்னு ஒரு படம் வந்திருக்கு, பாத்திருப்பீங்களா? அந்த படத்துல ஒரு காலேஜ் டைமிங்ல வந்து தூங்கிட்டு இருப்பாரு. டஸ்ட் விட்டு மூஞ்சில எரிவாங்க. போய் சம் போட்டு வந்துருவாரு. அதே மாதிரி சுதாகர் தூங்கிட்டு இருப்பாப்ல. அவர் எழுப்பி வந்து ஸ்கூலோட சார் வந்து, நீங்க வந்து இந்த சம்ம போடுங்க, இது என்ன பழைய சம்மு நிறைய டைம் வந்திருக்குது, இதை நீ போட்டு காமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. இவரு வந்து பயங்கரமா போடுவாரு. நம்மளுக்கும் பாக்குறப்ப பரவாயில்ல, படிக்கிற பையனாட்டுக்குப்பா அப்படின்னு மாதிரி தோணும். போட்டு வந்து திரும்பி படுத்துப்பாரு. கடைசியில பார்த்தா அது வந்து கொஸ்டினவே திரும்பி வெளியே வந்திருப்பாரு. அந்த சீனா நல்லாவே ரசிக்கும்படி இருந்துச்சு, நல்ல காமெடியா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பிளஸ் சொல்லியது தம்மனோட இசை மற்றும் அவர் நடிப்பு. மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட சாங்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்திருக்கு. நல்ல ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பலமா இருந்திருக்கு படத்துல. அவர் நடிப்பு வந்து நல்லாவே வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். பகத் பாசில் ஒரு சிறப்பான ஒரு தோட்டத்தில் வந்திருப்பாரு. அவரோட ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் அவர் ரசிக்கும்படி இருந்திருக்கு. ஒரு நல்ல முறையில் நடிச்சு கொடுத்து போயிருக்காருன்னு சொல்லணும். அப்புறம் சினிமாட்டோகிராஃபி நியூயார்க்ல எடுக்கப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், இங்க நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் மதுரை அந்த மாதிரி சைடில் எடுக்கப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், நல்ல ஒரு கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாரு மனோஜ். படத்தோட மைனஸ் பாத்தீங்கன்னா, படத்தோட ஒரு லென்த் தான் சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா ஒரு 3 hours ஆல்மோஸ்ட் வருது படம். ஃபர்ஸ்ட் 40 minutes நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் எண்டிங் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்திருக்கு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து அடிச்சாங்கன்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் போரிங்கா போச்சு சென்டர்ல. மற்றபடி ஒரு மூவியாவே இருக்கு. ஒரு விஷயம் என்ன, படத்தோட கதை வந்து இண்டிஸ்ல வர ஒரு கதை மாதிரி நம்மளுக்கு தோணுது. கொஞ்சம் மேம்படுத்தி பண்ணியிருக்கலாம். குட் ஃபீலிங் மூவி தான் இது. எல்லாம் தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.